ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நண்டு குழம்பு செய்கிறதுக்காக நான் நண்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதுக்கு வந்து ஒரு 8லேருந்து 10 நண்டுக்கிட்ட எடுத்திருக்கேன். அடுத்தால ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் ஒரு 2-3 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் வந்து 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தால இது வதக்கச்சிலே இது கூட ஒரு 7-8 முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிடலாம். இப்போ கடைசியாக இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் வத்தத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா ஆறிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தெல்லாம் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்தால நம்ம கழுவி வச்சுருந்த நண்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக நம்ம இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விடலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தால இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த நண்டு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் குழம்பா தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதனால அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கச்சில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். நண்டுலாம் நல்லா வெந்து வரட்டும். அது வரை நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நண்டு எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துடுச்சு, வெந்து வந்தாச்சு. இனி இதில் வந்து கடைசியாக நான் வந்து அரை மூடி தேங்காயில் வந்து திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுருந்தேன். அப்புறமா கடைசி இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.